விருதுநகரில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு கொலையில் முடிந்துள்ளது. காய்கறி வெட்டும் கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்துள்ளார். சாதாரண குடும்ப தகராறு கொலை வரை சென்றது ஏன்? விருதுநகர் அருகே உள்ள அல்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜீவராஜன், அந்தோணி பிரியா தம்பதி. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்படுவது வழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் பிரியாவின் உறவினர் திருமணத்திற்கு வரமாட்டேன் என ஜீவராஜன் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அப்போது ஆத்திரமடைந்த ஜீவராஜன் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து மனைவி பிரியாவின் கழுத்தில் குத்திவிட்டார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரியா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். மனைவியை கொலை செய்த ஜீவராஜன் விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பிரியாவின் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விட்டனர். கட்டுமான பொறியாளராக வேலை பார்க்கும் ஜீவராஜன் தன்னுடைய மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டிருந்ததால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மனைவி பிரியாவின் உறவினர்களுடன் பழகுவது பிடிக்காமல் தனியாகவே இருந்து வந்திருக்கிறார் ஜீவராஜன். இதனால் உறவினர்களின் விசேஷ நிகழ்ச்சிகளிலோ அல்லது அவர்களின் வீட்டிற்கோ மனைவியை செல்ல விடாமல் தடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பிரியா அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் உறவினர் இல்ல திருமண விழாவிற்கு செல்ல இருப்பதாக கூறியிருக்கிறார். இதை கேட்டதும் ஆத்திரமடைந்த ஜீவராஜன் மனைவியுடன் கடும் வாக்குவாதம் செய்ய இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் கடும் ஆத்திரத்தில் ஜீவராஜன் காய்கறி வெட்டும் கத்தியால் மனைவி அந்தோணி பிரியாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.